கரூரில் ஆட்டோ ஓட்டுநரை வீடு புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்குள் ஒளிந்தவரை டார்ச் லைட் அடித்து தேடி பிடித்து கொடூரமாக கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே பெரிய பனையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். 29 வயதான இவர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இவருக்கு சிவரஞ்சனி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பெரிய பனையூரில் ஜோதிகா என்ற பெண் ஆட்டோ ஓட்டுநரை கார்த்திக் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நங்கவரம் போலீசார் வழக்கு பதிந்து கார்த்திக்கை கைது செய்தனர். பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டவர் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்தார். ஜாமீனில் வந்தவர் வீண் பிரச்சனையை தவிர்க்கும் நோக்கில் தனது சித்தப்பா வீட்டில் தங்கியுள்ளார். அங்கு புதன்கிழமை இரவில் தனது 2 சகோதரிகள் இருந்தபோது தூங்கியுள்ளார். அதிகாலை நேரத்தில் அங்கு வந்த கும்பல் திடீரென வீட்டின் தகர கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளது. சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த பெண்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்துள்ளனர். அவர்களிடம் கார்த்திக் எங்கே என்று கேட்டு அவர்கள் மிரட்டியுள்ளனர். அதற்கு அவர் இங்கு இல்லை என்று கூறியுள்ளனர். இருந்தபோதும் அதை நம்பாத கும்பல் தாங்கள் கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை அடித்து தேடி பார்த்துள்ளனர். அதில் மறைந்திருந்த கார்த்திக்கை கண்டுபிடித்த மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். கார்த்திக் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்ததைக் கண்டு அவரது சகோதரிகள் கதறி துடித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த நங்கவரம் போலீசார் உடலை கைப்பற்றி திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் லக்கி என்ற மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் கொலையாளிகள் விட்டுச் சென்ற காலணிகள் உள்ளிட்ட ஆதாரங்களை திரட்டி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பெரிய பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன், கிஷோர் மற்றும் சூர்யா, நவீன் ராஜா உட்பட 5 பேரை கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாமீனில் வெளியே வந்த இளைஞரை வீடு புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் குடித்தலை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.